ஜெய் சாயிராம். எதற்குமே கலங்காதே, உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரூன்றி நிற்க செய்வேன். அதற்கான நேரம் கனிந்து விட்டது. உனக்கு நல்ல காலம் பிறந்தே விட்டது. காண கதவு திறந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிமிகு வாய்ப்பாகவே இருக்கும். உனக்கு கிடைக்காமல் சில விஷயம் போகிறது என்றால் அதில் சில காரணத்திற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கூடிய விரைவில் அதை நீ உணர்வாய். எதற்காக சாயப்பா அதை நமக்கு தரவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவதற்காகவே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை, நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட
இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான். நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்பிக்கையோடு நம்பு. தேவையில்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்காதே. மற்றவர்கள் உனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எல்லாம் சில காலம்தான். உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு, அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய
பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும் முழு ஆசிர்வாதமும் இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். நீ பட்ட துயரமெல்லாம் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்னே அவர்களோடு பழக கற்றுக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பார்கள். உன்னையே நீ நண்பனாக்கிக்கொள். உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு எதிரியானாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் மனதை தேற்ற, உன் வலிகளுக்கு மருந்தாக உனக்குள் ஒருவன் இருப்பான் நிச்சயமாக. எனவே உன்னுடைய மனதை உனக்கு நண்பனாக்கிக்கொள். உன்னுள்ளேயே ஒரு நண்பன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் என் பிள்ளையே? மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக கேடாக விளையும். எப்பொழுதும் எதிலும் தயங்கி நிற்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, எது நன்மை என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். உனக்கு நான் இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு மனக்கவலையே வேண்டாம். நான் இருக்கிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு மாடு மேய்ப்பவர் வந்து கொண்டிருந்தார்.
துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் சற்று நேரம் பொறுத்திருந்து துறவியை பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் நெடுநேரமாகியும் அந்த துறவி கண் விழிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் அந்த துறவியை பார்த்துவிட்டு அவரிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் நகர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பொறுமைக்கு நல்ல பதில் கிடைத்தது. துறவியும் கண் விழித்தார். அந்த துறவி கண் விழித்ததும் அந்த மாடு மேய்ப்பவர் துறவியிடம், துறவியரே, இத்தனை நாட்களாக தியானத்தில் இருந்தீர்களே, இந்த தியானத்தில் தாங்கள் அப்படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எனக்கும் கூறுங்கள். உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நானும் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவன்போடு அந்த துறவியை பார்த்து கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இந்த கேள்வி அனைத்தையும் கேட்டுவிட்டு அவரை நன்றாக உற்று கவனித்தார் அந்த துறவி. ஆனால் அமைதியாகவே இருந்தார். உடனே அந்த மாடு மேய்ப்பவர் மீண்டும் அந்த துறவியிடம், துறவியாரே, நான் உங்களை தான் கேட்கிறேன். இவ்வளவு காலமாக தியானத்தில் இருந்தீர்களே, அந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? அதை என்னிடம் சற்று கூறினால் நானும் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அதை தெரிந்து கொள்வேனே என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அந்த துறவி மௌனமாகவே பதிலாகவே கொடுத்தார். மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பணிவன்போடு, துறவியரே, இந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அதே மௌனத்தை பதிலாக கொடுத்தார் அந்த துறவி. இப்பொழுது மாடு மேய்ப்பவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே துறவியை பார்த்து, துறவியே, நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு காதில் விழவே இல்லையா? தங்களுக்கு காது என்ன செவிடா? ஏன் இப்படி கேள்வி கேட்டும் பதில் கூறாமல் இருக்கிறீர்களே என்று சற்று கோபமாக கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இப்பொழுது இந்த நொடி தன்னிடம் கோபமாக பேசிய அந்த மாடு மேய்ப்பவரிடம் பேசத் துவங்கினார் அந்த துறவி. இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையில் முதலில் பொறுமையாக இருக்கிறார்கள். ஆனால் மிக சீக்கிரத்திலேயே தங்களுடைய பொறுமையை இழந்து கோபப்படுகிறார்கள். அதைதான் நீயும் செய்திருக்கிறாய். ஆனால் நான் எப்பொழுதும் பொறுமை இழக்கவே மாட்டேன். யார் என்னை என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் நான் பொறுமை இழக்கவே மாட்டேன். வார்த்தைகளில்தான் இருக்கிறது அனைத்துமே. நீ அமைதியாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். நீ கோபமாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். இதுதான் நீயும் கடைபிடிக்க வேண்டும். போ, உன் வாழ்க்கையில் நான் தியானத்தில் கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் நான் உனக்கும் சொல்கிறேன். எப்பொழுதும் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையாக இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அதிசயமாகவே உன்னிடம் வந்து சேரும் என்று கூறினாராம் அந்த துறவி. பொறுமையாக இருப்பவர்களிடத்தில் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே நீயும் பொறுமையை கடைப்பிடி. உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும். அதிசயம் நிறைந்ததாகவே இருக்கும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உனக்கு செயல் மூலமாக உணர்த்துவதற்காகவே நீ 3 முறை கேள்வி கேட்டும் நான் அமைதியாக இருந்தேன். உன் பொறுமையை சோதித்து பார்த்தேன். ஆனால் என்னை மன்னித்து விடு என்று கூறினாராம் அந்த துறவி. நாமும் இதே போலத்தான் எல்லா விஷயங்களிலும் முதலில் பொறுமையாக இருக்கிறோம். காலம் கடக்க கடக்க எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே மாறவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது நம் பொறுமையை இழந்து வேதனையாக்கி மனவேதனையில் தவித்து கொண்டு நம்மையும் வேதனைப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே எது நடந்தாலும் என்ன நிகழவில்லை என்றாலும் நடக்கவே இல்லை என்றாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை
பொறுமையாக காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழியே அல்ல என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமை இழந்து கோவப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, வருத்தப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே நிகழப்போவதில்லை. நம்மிடம் வந்து எதுவுமே சேரப்போவதும் அல்ல. நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை நாம் பொறுமையை கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக காத்திருக்கலாம். நடக்கவே நடக்காது என்று நினைத்தது கூட அதிசயமாக நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நிகழும். பொறுமைக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக நம் வாழ்வில் அரங்கேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கண நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள். இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம்.